Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to see about the first unit topic is mycology. So in this mycology topic, previous class we discussed about mycology that means the study of fungi is called as a mycology. So what is the general characteristics of fungi? So general characteristics la enna paathomna adoda occurrence, thallus organization எப்படி இருக்கு, then different forms of mycelium, அதோட cell structure, then nutritions, then heterothallism and homothallism, அதோட reproduction என்னென்ன அப்படின்னு short light outer view வந்து about this we discussed on the previous class. So this class we are going to discuss about the homothallism and heterothallism. So what do you mean by heterothallisms and homothallism? Let me see on this video. So A.F. Blaxley in the year of 1904. So A.F. Blaxley அப்படிங்கிறதா வந்து first இந்த heterothallism and homothallism வந்து மியூக்கர் பிளான்ட்ல வந்து என்ன பண்ணாரு, கண்டுபிடிச்சு ஃபைண்ட் பண்ணி சொன்னார் மியூக்கர் பிளான்ட்ல. So he discovered the matting types are genetically distinct the strains in mucor. So he called fungi with different matting types, that is called as a heterothallic, and the fungi without matting types, அதாவது வந்து டிஃப்ரெண்ட் மேட்டிங் டைப்ஸில் இருக்கக்கூடியதை வந்து என்ன சொல்கிறாரு, ஹெட்ரோதாலிக் அப்படின்னு சொல்கிறாரு. வித்தவுட் மேட்டிங் டைப்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹோமோதாலிக் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நவடேஸ் வி கால் சம் ஃபங்கை அண்ட் ஆல்கேஸ் ஆர் ஹோமோதாலிக். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சம் ஃபங்கைஸ் ஆல்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோமோதாலிக் கேட்டகரியில் வரக்கூடியது. அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து சேம் இண்டிவிஜுவல், அதாவது ஒரே பிளான்ட்டில் மேல் ஹோமோ அப்படின்னா சேம்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சேம் இண்டிவிஜுவல் கேன் ஃபெர்டிலைஸ்டு ஈச் அதர், அதாவது ஒரே பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்போர்ஸ் வந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி ஜைகோட் ப்ரொடியூஸ் ஆகி ஒரு நியூ ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ தட் டைப் ஆஃப் ஆர்கானிசம் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஹெட்டிரோதாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து that type of organism is called as a homothallic. ஹோமோனா சேம்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட்டிரோதாலை அப்படின்னா என்ன, ஹெட்டிரோ அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட், அதாவது ஒரு கேமிட் வந்து ஒரு பிளான்ட்லேருந்தே ஒரு கேமிட்டும் அதே சேம் ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய அனதர் ஒன் பிளான்ட்டில் இருந்து ஒரு கேமிட்டும் வந்து ஃபியூஷன் ஆகி இட்ஸ் வில் பி ப்ரொடியூசிங் த நியூ இண்டிவிஜுவல். அப்படி ப்ரொடியூஸ் ஆனதுக்கு பேர் வந்து ஹெட்டிரோதாலிசம், இன்ட்ரடியூசிங் த வேரியேஷன்ஸ் இன் த ஸ்பீசியஸ். அப்போ தான் வந்து அந்த ஸ்பீசியஸில் வந்து ஒரு வேரியேஷன்ஸை வந்து நம்ம காமிக்க முடியும். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா இந்த இது புரிஞ்சால் தான் இதுக்கு அடுத்தடுத்து வந்து நம்ம ரைசோபஸ் பார்க்க போகிறோம், செட்கோஸ்போரா பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஹெட்ரோதாலிக் அண்ட் ஹோமோதாலிக்ங்கிற ஒரு நேம் வந்து ரீப்ரொடக்ஷனில் வந்து மென்ஷன் ஆகிட்டே வரும். ஸோ ஹெட்ரோதாலிக் அப்படின்னா ஹெட்டிரோ அப்படின்னா டிஃப்ரெண்ட், ஹோமோ அப்படின்னா சேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ரோதாலிக் ஹோமோதாலிக் ரெண்டுமே வந்து நார்மலாக அவருடைய லைஃப் சைக்கிள்ஸ் வந்து இருக்குது. ஹோமோதாலிக் அப்படின்னா வந்து சேம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பிளான்ட்டில் நான் சொன்ன போன பைசெக்சுவல் ஃப்ளார் யூனிசெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைசெக்சுவல்னால் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து ஒரே ஃப்ளாரில் இருந்துச்சுன்னா அது பைசெக்சுவல்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஹோமோதாலிக்னா வந்து மேல் பாசிட்டிவ் ஸ்ட்ரெயின் and negative strains both it will be present in the same, that is called as a homothallism. So heterothallism அப்படின்னா different, it will be producing in different species, that is called as a heterothallism. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இதில் வந்து மேட்டிங் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்டிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நார்மலாக இப்போ ஒரு ஸ்போர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்போர் வந்து என்னாகும், அதாவது வந்து இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் மேட்டிங்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மேட்டிங்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஜாயினிங் ஆகி மைட்டாசிஸ் செல் டிவிஷன்ஸ் மூலமாக வந்து என்ன ஆகுது, அந்த செல் க்ரோ ஆகி தென் மியாசிஸ் செல் டிவிஷனில் சிங்கிளாக இருக்கக்கூடியது வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெயின்ஸும் வரும், நெகட்டிவ் ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது வந்து நம்ம மேல் அண்ட் ஃபீமேல்னு சொல்கிற மாதிரி பாசிட்டிவ் ஸ்ட்ரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் and negative strains also it will be producing. So this is a heterothalic and homothallic differentiate. So let me discuss about the reproduction in fungi. So இந்த ஃபங்கஸில் பார்த்தீங்கன்னா reproduction வந்து 3 மெத்தட்ஸில் வந்து reproduction நடக்குது. One is a vegetative reproduction, asexual reproduction and sexual reproduction.
So let me see about the vegetative reproduction method. So in this vegetative reproduction methods it's a part of the mycelium. நார்மலாக வந்து இட்ஸ் பி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னா அந்த பாடியில் இருந்து ஒரு நியூ ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும், ஃபிஷன் நடக்கும், தென் பட்டிங் ப்ராசஸ் நடக்கும். இதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் நடக்கும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி ஹோல் பாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டாக வந்து கட் ஆகிறது தான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கட்டான ஒவ்வொரு பீசஸுமே என்ன ஆகும்னா இட்ஸ் வில் பி ஜெர்மினேட் ஆஸ் அ நியூ மைசீலியம். அதாவது இந்த ஹைஃபே break into the small fragment. So each pieces it should be getting suitable condition. அதோடைய ஃபேவரபுளான கண்டிஷன் வரும்போது என்ன ஆகும், each one it should be germinated as a new one, நியூ மைசீலியத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் as a fragmentation. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபிஷன். ஸோ ஃபிஷன் பார்த்தோம்னா வந்து பைனரி ஃபிஷன் இருக்குது. ஈஸ்டரில் பார்த்திங்கன்னா வந்து பட்டிங் நடக்கும். ஃபிஷன் வந்து பார்த்திங்கன்னா அமீபாவில் நடக்கக்கூடியது ஒன்று. ஸோ ஃபிஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு சிங்கிள் செல் இருக்கும். தட் சிங்கிள் செல் இட்ஸ் கேன் ஏபிள் டு டிவைடிங் ஆஸ் அ 2 டாட்டர் செல். இட்ஸ் வில் பி சிமிலர் டு த பேரண்ட். இது எப்படி நடக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியர் டிவிஷன்ஸ் நடக்கும், தென் செல் வால் டிவிஷன்ஸ் நடக்கும். இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ டிவிஷன் ஆஃப் த செல், ஒரு சிங்கிள் செல் வந்து டிவிஷன் நடந்து ஒரு 2 செல்ஸ் டிவைடிங் ஆஸ் அ செல் டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பட்டிங் அப்படின்னா என்னென்னா ஒரு இது வந்து ஈஸ்டில் நடக்கக்கூடியது. சாக்ரோமைசிட்ஸ் ஃபங்கஸில் வந்து நடக்கக்கூடியது. நார்மலாக ஒரு செல் இருக்கும், ஸ்மால் பட் லைக் அவுட் க்ரோத் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் நியூக்ளியஸ் இருக்குது. Small bud-like outgrowth it will be producing in the outside. The cell wall it will be formed with the separate. இந்த செல் வால் வந்து டாட்டர் செல்ஸையும் வந்து பேரண்ட் செல்ஸ், அதாவது மதர் செல்லேருந்து டாட்டர் செல்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு நியூ செல் வாலை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பட்-லைக் அவுட்க்ரோத் வந்து வெளியே விடுது. So it will be detached from the parent when it will be having the favorable condition to growing. It will be growing as a new one. So this is the budding method. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன நடக்கும், ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் இருக்குது, தென் ஃபிஷன் அண்ட் பட்டிங். ஸோ தீஸ் காமன் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ் வில் பி அக்கர் இன் ஃபங்கை. ஸோ லெட் வி டிஸ்கஸ் அபவுட் த ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னாலே வந்து த்ரோ த ஸ்போர்ஸ் தான் வந்து நடக்கக்கூடியது. ஸோ இந்த ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா எய்தர் இட்ஸ் வில் பி த மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். அதாவது வந்து இப்போ இது வந்து மொட்டைல், நான் மொட்டைல்னால் இப்படி ஃப்ளஜெல்லாக இருக்குது. கிளாமிடோமோனஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளஜெல்லாவோடு இருக்கும். ஸோ ஸ்பெஷலைஸ்டு பார்ட் ஆஃப் த மைசீலியம் இந்த ஹைஃபேங்கிறத ஃபார்ம் பண்ணி இருக்குது. ஸோ இதில் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்போர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூ ஸ்போர்ஸ், செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பொராஞ்சியம் ஸ்போர்ஸ். நிறையா ஸ்போர்ஸ் இருக்குது. கொனிடியா இருக்குது, ஆய்டியா, கிளாமிடோஸ்போர்ஸ், அஸ்கோஸ்போர்ஸ், பெசிடியோஸ்போர்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் இட்ஸ் வில் பி ப்ரொடியூசிங் இன் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஜூஸ்போர்ஸ் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் லோயர் ஃபங்கை. லோயர் ஃபங்கையிலலாம் வந்து இருக்கக்கூடியது வந்து ஜூஸ்போர்ஸ். இட்ஸ் அ நேக்கடு ஸ்போர்ஸ். இதோட செல்வால் பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் வந்து ஜூஸ்போர்ஸ். அதோடைய செல்வால் இட்ஸ் வில் பி செக்ரேட்டிங் த செல்வால் அண்ட் ஜெர்மினேட்டிங் த ஜெர்ம் டியூப். இந்த ஜெர்ம் டியூப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் இட்ஸ் வில் பி எக்யூப்டு வித் 1 or 2 ஃப்ளஜெல்லா. 1 or 2 ஃப்ளஜெல்லாவை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்போர்ஸ் வந்து என்ன ஆகுது, இதுதான் ஃப்ளஜெல்லா. ஒரு நார்மலாக இருக்கிறது ஃப்ளஜெல்லாவை ப்ரொடியூஸ் பண்ணி மூவ் ஆகிறது தான் வந்து ஜூஸ்போர். இந்த ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் அப்படின்னா பார்த்தோம்னா இது மேக்ஸிமம் ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மியூக்கர் அண்ட் ரைசோபஸில் இருக்கக்கூடியது. பிரெட் மோல்ட்டில் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நார்மலாக ஒரு ஹைஃபே ஒரு சப்ஸ்ட்ரேட்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பொராஞ்சியம் போர், இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பொராஞ்சியம் போர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கப் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து காலுமெல்லா. ஸோ இதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்போர்ஸ் இதுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே நிறையா ஸ்போர்ஸ் வந்து குட்டி குட்டியாக ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எல்லாமே வந்து யூனிநியூக்ளியேட் ஆர் மல்டி நியூக்ளியேட்டாக இருக்குது, 2 லேயர்டு செல்வாலாக இருக்கும். ஸோ when it will be having the matured ஆனதுக்கப்புறம் இந்த அவுட்டர் வால் இட்ஸ் will be break down. இது வந்து ரப்சர் ஆயிடுது. அவுட்டர் வால் வந்து ரப்சர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்,
it will be producing the new spores. So the new spores, when it will be having the favorable condition, it will be growing as a new hyphae. So that is called as a sporangiospore. So next one is the conidia. ஸோ கொனேடியா பார்த்தோம்னா வந்து ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொனேடியம். இந்த கொனேடியம் வந்து எந்த இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொனிடியா போர் ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் இது வந்து டியூட்ரோமைசிட்ஸில் தான் வந்து இந்த கொனிடியா ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து யூனிநியூக்ளியேட்டாகவும் இருக்கலாம் ஆர் மல்டி நியூக்ளியேட்டாகவும் இருக்கலாம். இட்ஸ் வில் பி ஃபார்ம் த சிங்கிள் இந்த ஃபார்ம் செயின் மாதிரி இந்த பென்சிலியத்திலையும் கூட இப்படி இருக்குது. இந்த மாதிரி செயின் மாதிரி இருக்கும். ஃபேவரபிள் கண்டிஷன் கீழே விழுந்தோன்னே என்ன ஆகுது, இட்ஸ் வில் பி க்ரோயிங் ஆஸ் அ நியூ ஒன். இது வந்து மேக்ஸிமம் டியூட்ரோமைசிட்ஸ் கேட்டகரியில் வந்து வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆய்டியா. ஸோ இந்த ஆய்டியா பார்த்தீங்கன்னா வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து அந்த கோன் formed as a round off and it's separating as a new spore. Favorable circumstance germinating from the mycelium. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க ஆய்டியா. அதாவது வந்து இந்த அக்கைனிட்ஸ் கிளாமிடோஸ்போஸ் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இது சொல்லலாம். ஸோ இந்த கிளாமிடோஸ்போ ஃபார்மேஷன் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆய்டியா ஃபார்மேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக கட்டாயி அது ஒவ்வொன்றையும் வந்து நியூவாக க்ரோ ஆகிறதுக்கு போது தான் வந்து ஆய்டியா ஸ்போர்ஸ். ஸோ செகண்ட் இந்த பிக்சர் பார்த்தோம்னா தான் வந்து கிளாமிடோஸ்போஸ். So the rounding off and enlarge the terminal or intercalary cells of hyphae. These can be single formed of the chain மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறதா வந்து under ஃபேவரபிள் கண்டிஷனில் தான் வந்து இது வந்து க்ரோ ஆகும். ஸோ அஸ்கோஸ்போஸ் அப்படின்னா இந்த தேர்ட் ஒன் இருக்கிறதா வந்து அஸ்கோஸ்போஸ். ஸோ இன்சைட் த அஸ்கஸ் டியூரிங் த ஆப்டிமம் கண்டிஷன்ஸ். ஸோ இது வந்து இந்த அஸ்கோஸ்போஸ் வந்து மேக்ஸிமம் எந்த கிளாஸிஃபிகேஷன் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்கோமைசிட்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய ஃபங்கஸ் எல்லாமே வந்து இந்த அஸ்கோஸ்போஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பெசிடியோஸ்போஸ். ஸோ பெசிடியோமைசிட்ஸ் கேட்டகரி எல்லாமே வந்து பெசிடியோமைசிட்ஸ் ஃபங்கை எல்லாமே வந்து இந்த பெசிடியோஸ்போஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ த டைப்பிக்கலி ஈச் கண்டெய்னிங் ஒன் ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸ் தட் இஸ் இன் த ப்ராடக்ட் ஆஃப் மியாசிஸ் அண்ட் தே வில் பி ப்ரொடியூஸ்டு பை த ஸ்பெஷலைஸ்டு ஃபங்கல் செல்ஸ் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ பெசிடியா. இதுதான் வந்து பெசிடியம். இந்த பெசிடியத்தில் பார்த்தா பெசிடியோஸ்போஸ். இந்த பெசிடியோஸ்போஸ் 4 பெசிடியோஸ்போஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது 4ல் பார்த்தீங்கன்னா 2 இட்ஸ் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ பாசிட்டிவ் அண்ட் 2 இட்ஸ் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ நெகட்டிவ். நெகட்டிவ் உள்ள 2 இருக்கும், பாசிட்டிவில் 2 இருக்கும். இட்ஸ் வில் பி லீட்ஸ் டு க்ரோயிங் ஆஸ் அ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல்னு 4 ஸ்போர்ஸில் 2 மேலாக இருக்கும், 2 ஃபீமேல் நெகட்டிவில் வருது. அப்போ இதுலேயே ஜெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஹோமோதாலிக். இதில் இந்த ஸ்பீசியஸ் இன்னும் இதே மாதிரி சேம் ஸ்பீசியஸாக இருக்கக்கூடிய அடுத்த இதில் வந்துச்சுன்னா வந்து அது ஹெட்ரோதாலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட் வி சி அபவுட் த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனாலே என்னென்னா ஃபியூஷன்ஸ் ஆஃப் த கேமிட்ஸ். இது வந்து யூட்ரோமைசிட்ஸில் மட்டும்தான், இந்த ஃபங்கை கேட்டகரியில் யூட்ரோமைசிட்ஸில் மட்டும்தான் இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து எக்ஸப்ஷன்ஸ் இன் த யூட்ரோமைசிட்ஸ். ஸோ இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தா இட்ஸ் வில் பி ஹேவிங் 3 டிஸ்டிங்க்ட் ஃபேஸஸ். என்னென்ன ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி அண்ட் மியாசிஸ். ஸோ பிளாஸ்மோகேமி அப்படின்னா பார்த்திங்கன்னா ப்ரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷனை வந்து பிளாஸ்மோகேமின்னு சொல்லுவோம். இந்த டேர்ம் எல்லாமே வந்து நம்ம ஃபர்தராக ஒவ்வொரு ஃபங்கை பற்றி படிக்கும்போதும் நம்ம படிப்போம். ஸோ பிளாஸ்மோகேமி தட் மீன்ஸ் த ஃபியூஷன் ஆஃப் protoplasm. So karyogamy that means fusion of nuclei. So meiosis that means the reduction division of zygote. Zygote வந்து reduction ஆகி செல் டிவிஷன்ஸ் நடக்கிறதா வந்து meiosis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ palinogametic copulations, அதாவது வந்து இந்த ஃபியூஷன்ஸ் நடக்கிறதுல பார்த்திங்கன்னா பேலியோகேமெட்டிக் கப்புலேஷன் சொல்லுவோம். அது வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த பேலியோகேமெட்டிக் கப்புலேஷன் அப்படின்னா என்னென்னா த ஃபியூஷன்ஸ் ஆஃப் 2 கேமிட்ஸ், இட்ஸ் ஆப்போசிட் செக்ஸில் இருக்கக்கூடிய 2 கேமிட்ஸ் வந்து ஃபியூஷன் ஆகி ஒன் ஆர் போத் இட்ஸ் வில் பி ஃபியூசிங் தட் மொட்டைல் ஃப்ரெஜலேட்டோட ஃபியூஷன் ஆகி டிப்ளாய்டு ஜைகோட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பேலியோகேமெட்டிக் கப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா அனைசோகேமிஸ் மூலமாக தான் வந்து இது நடக்கும். ஸோ இது ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமி அப்படின்னு 3 டைப்ஸில் வந்து இது ஃபார்ம் பண்ணும். இதில் தான் வந்து ஐசோகேமியில் தான் வந்து இந்த ஃபியூஷன்ஸ் ஆஃப் கேமிட் மார்பாலஜிக்கலி சிமிலராக இருக்கும், மொட்டைல் பட் ஃபிசியாலஜிக்கலி டிஸ்சிமிலர்ஸாக இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா
இதுதான் ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு மாதிரி நடக்கக்கூடியது. ஸோ ஐசோகேமி அப்படின்னா வந்து மேட்டிங் டைப் ப்ளஸ் மேட்டிங் டைப் மைனஸ் இப்படி க்ரோ ஆகிறது. அனைசோகேமியில் பார்த்திங்கன்னா அதாவது ஐசோ அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் சைஸில் இருக்கக்கூடிய கேமிட்ஸ் தான் வந்து ஐசோகேமின்னு சொல்லுவோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின் இதெல்லாமே. ஸோ அனைசோகேமி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேல் வந்து பெருசாக இருக்கும், மேல் வந்து சிறுசாக இருக்கும், ரெண்டுலேயுமே வந்து ஃப்ளஜெல்லாவோட இருக்கும். ஓகேங்களா. இதிலே வந்து ஊகேமின்னு பார்த்தோம்னா ஃபீமேல் வந்து பிக் ஒன்னாக இருக்கும், மேல் பார்த்திங்கன்னா ஸ்மாலர் ஒன்னாக இருக்கும். 1 இஸ் அ மொட்டைல் அண்ட் 1 இஸ் அ நான் மொட்டைல். இதுக்கு பேர் தான் வந்து ஊகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளஜெல்லாவோட வேரியேஷன் வச்சு தான் இப்போ கிளாமிடோமோனஸ்னால் வந்து 2 ஃப்ளஜெல்லா இருக்குது. இதிலிருந்து ஃபங்கை ப்ரிமிட்டிவ் குரூப்பில் இருந்து அடுத்தடுத்து காம்ப்ளெக்ஸுக்கு வரும்போது லாஸ்ட்டில் வால்வாக்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா அதோடைய செக்ஸுவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான். இது வந்து கோனியம், பென்டோரியம், இது வந்து எமேஜிசெல்லா, யூடோரினா, பிலிடோரினா, இதில் வந்து வால்வாக்ஸ் எல்லாமே வந்து மெச்சுரேஷன்ஸ், அதோடைய க்ரோத் ப்ரிமிட்டிவ் டு நியூ ஒன் ஹைலி ஹவ் இட்ஸ் வில் பி மாடிஃபைட். ஸோ ஹெட்டிரோகேமி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து அனைசோகேமி அண்ட் ஊகேமி இந்த 2 வகையில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ நார்மலாக ஹெட்டிரோகேமி அப்படின்னா என்னென்னா ஃபியூஷன்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி as well as ஃபிசியாலஜிக்கலி டிஃப்ரெண்ட். நம்ம இந்த 2 டைப்ஸ் பார்த்தோம்லங்க. அனைசோகேமி அப்படின்னா எப்படி இருக்கும், இதுதான் வந்து அனைசோகேமி, அதாவது பிக் அண்ட் ஸ்மால் ஒன். அதாவது வந்து ஃபியூஷன்ஸ் ஆஃப் 2 மொட்டைல் கேமிட்ஸ் வந்துங்க. மேல் கேமிட் வந்து ஸ்மாலாக இருக்கும், மோர் ஆக்டிவ் தென் த ஃபீமேல் கேமிட்ஸ். இது வந்து அலோமைசிஸில் எல்லாமே வந்து இந்த அனைசோகேமி நடக்கும். ஸோ ஊகேமி அப்படின்னா பார்த்திங்கன்னா மேல் கேமிட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆந்த்ரோசாய்டு. மேல் கேமிட்டை நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து மொட்டைல் ஆந்த்ரோசாய்ட்ஸ் சொல்லுவோம். ஃபியூசஸ் வித் லார்ஜ் நான் மொட்டைல் ஃபீமேல் கேமிட்ஸ் பார்த்திங்கன்னா எக் ஆர் ஓவம் நான் மொட்டைல். இது 2 ஃபியூசன் ஆகிருக்க பேர் தான் வந்து ஊகேமி. சின்கிரிட்யூரிமேட் இதில் வந்து ஊகேமிங்கிற ப்ராசஸ் வந்து இதில் நடக்கக்கூடியது. ஸோ கேமெட்டாஞ்சியல் கான்டாக்ட், இது வந்து கேமெட்டாஞ்சியல் கப்புலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ கேமெட்டாஞ்சியல் கான்டாக்ட் அப்படின்னா என்னென்னா இதுதான், இது வந்து எக்கு, இது வந்து ஸ்பெர்ம், அதாவது ஆந்த்ரைடு. 2 gametangia of opposite sex come to the contact with another. மேல் கேமெட்டாஞ்சியம், இதுதான் வந்து மேல் கேமெட்டாஞ்சியம். அது வந்து ஆந்த்ரீடியம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து மேல் கேமெட்டாஞ்சியம். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபீமேல் கேமெட்டாஞ்சியத்துக்கு. இது வந்து போலன் டியூப்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஜெர்மினேஷன் டியூப் மூலமாக இந்த ஆந்த்ரீடியத்தை வந்து இந்த ஊகோனியத்துக்குள்ளே பாஸ் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறதா வந்து கேமெட்டாஞ்சியல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கேமெட்டாஞ்சியல் கப்புலேஷன் அப்படின்னா என்னென்னா இன்வால்விங் த ஃபியூஷன்ஸ் ஆஃப் என்டையர் கான்டென்ட் ஆஃப் 2 கேமெட்டாஞ்சியம். 2 கேமெட்டாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய என்டையர் பாடியுமே வந்து ஃபியூஷன் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, கேமெட்டாஞ்சியல் கப்புலேஷன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து எதில் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா மியூக்கர் அண்ட் ரைசோபஸில் வந்து நடக்கக்கூடியது. இதே சொமேட்டோகேமி அப்படின்னா என்னென்னா this will be sequenced in the formations of gametes is absent. இந்த சொமேட்டோகேமியில் வந்து கேமிட்ஸே வந்து இருக்காது. ஸோ என்ன நடக்கும்னா the hyphae that somatic cell fuse to producing the dikaryotic cell. இப்போ அகாரிகஸ்ல எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சொமேட்டோகேமி ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். So let me see this all the diagram of the sexual reproduction in fungi. பார்த்திங்கன்னா கேமெட்டாஞ்சியல் கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒன்றில் நடக்கக்கூடியது வந்து இதுக்கு பேர் தான் வந்து கேமெட்டாஞ்சியல் கான்டாக்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த பி, சி, டி இது எல்லாமே நடக்கக்கூடியது வந்து என்னென்னா ஐசோகேமிட்ஸ் அண்ட் ஹெட்டிரோகேமிட்ஸ். இதெல்லாம் வந்து அனைசோகேமிட் ஃபார்மேஷன், பேலினோகேமெட்டிக் கப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இந்த இஎஃப்ஜி இது எல்லாத்துலேயும் நடக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெர்மடைசேஷன், தட் இஸ் ஸ்பெர்மேட்டியோஃபோர் மூலமாக இந்த ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து இது என்ன சொல்லுவாங்க, ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து சொமேட்டிக் ஹைஃபை மூலமாக வந்து ஸ்பெர்மேட்டியம் ஃபார்ம் ஆகிறது இங்கே நடக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கேமெட்டாஞ்சியா கப்புலேஷன். இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம், கேமெட்டாஞ்சியா கப்புலேஷன். ரெண்டு பாடியுமே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் மேட்டிங் வந்து ரெண்டுமே வந்து கேமெட்டாஞ்சியாவில் இன்வால்வ் ஆகி சைக்கோட் 2n நேச்சர் சைக்கோட் ஃபார்ம் பண்ணி என்ன ஆகுது, ஜைகோஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சொமெட்டோகேமி. இந்த ஹைஃபே ஆஃப் த ஆப்போசிட் மேட்டிங்கில் நடக்கக்கூடியது தான் வந்து என்ன சொல்லுவாங்க, சொமெட்டோகேமி. இது நார்மலாக இருக்கிறது டிவைட் ஆகி ஒன்று நியூ ஒன்று வந்து ஹைஃபா ரெண்டுமே வந்து கான்டாக்ட் ஆகி இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போகுது, இங்கே போயிடுச்சு பார்த்திங்களா. இந்த மூலமாக வந்து ஃபியூஷன் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம், சொமெட்டோகேமி அப்படின்னு சொல்லுவோம். So let me see the overview of the reproduction, heterothallism and homothallism. Heterothallismனா வந்து different, homothallismனா same speciesனு சொல்லுவோம். ஸோ ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங் நடக்கும். இதே ஏசெக்சுவல் பார்த்திங்கன்னா ஜூஸ்போர், ஸ்பொராஞ்சியோஸ்போர், கொனிடியா, ஆய்டியா, பெசிடியோஸ்போர்ஸ் ப்ரொடியூஷன்ஸ் வந்து இருக்கும். அதே செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அதில் பார்த்தோன்னா வந்து பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, அதாவது ஃபியூஷன்ஸ் வந்து நடக்கும். கேமெட்டாஞ்சியல் கான்டாக்ட், ஸோ கேமெட்டாஞ்சியல் கப்புலேஷன்ஸ் இதெல்லாமே வந்து இதில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து நடக்கும். ஸோ லெட் வி ப்ராக்டிஸ் சம் கொஷின் ரிகார்டிங் திஸ் டாபிக். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின், in which condition does the fungus require the presence of two compatible matting types to producing the sexual spores? Sexual sporesல எந்த two combating mats types வந்து ப்ரொடியூஸ் ஆகும்? autozious condition, homothallism, dioecious condition and heterothallism. So the fungus requiring presence of two compatible matting types அப்படின்னா வந்து எது வரும், heterothallism. Heterothallism is the correct answer. So next question, in the term heterothallism was first discovered, யார் ஃபர்ஸ்ட் இதை வந்து டிஸ்கவர் பண்ணாரு? அலெக்சாண்டர் ஃப்ளமிங், ராபர்ட் விட்டாகர், சார்லஸ் பிளாக்ஸ்லி, ஆண்டன் வான் டியூவன்காக். So the correct answer is Charles Blaxley. So which of the following fungi is a classic example of the heterothallic organism? Erispe, Phaeziza, Mucor or Rhizobus peronospora. So the correct answer is Erispe. A homothallic mycelium technically, the mycelium technically can be described using which botanical term? So dioecious, monoecious, sterile, asexual. So this is the monoecious plant. Monoecious nu சொல்லுவோம் homothallic mycelium. So in a heterothallic life cycle, two compatible matting types are often referred to as alpha and beta types, male and female gametes, positive and negative strains, sporangia and zoospores. ஸோ ஆல்ஃபா அண்டு பீட்டாங்கிறது வந்து டெர்மினாலஜியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ வி ஆர் நாட் யூஸிங் தட் மேட்டிங் டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் அப்படிங்கிறதும் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து சொல்லக்கூடிய ஒன்று. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமன்லி டெர்மினாலஜி யூஸிங் டிஸ்கிரைபிங் த மேட்டிங் டைப்ஸ். ஸோ மேட்டிங்கை வந்து நம்ம மேட்டிங் டைப்பை நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லலாம். த ஸ்பொராஞ்சியா அண்ட் ஜூஸ்போர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு த ரீப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்போர். த ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய சர்டைன் ஆர்கானிஸோடைய ஸ்போர்ஸை வந்து ஸ்போருடைய ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்கிறது தான் வந்து ஸ்பொராஞ்சியா அண்ட் ஜூஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த மேட்டிங் டைப்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெஃபர்டு மேட்டிங் டைப்ஸ் சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்ட்ரெயின்ஸ் தான் நம்ம மேட்டிங்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இந்த கிளாஸில் நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். I hope you can understand that. So in next class we will discuss about the classification of fungi based on the taxonomy hierarchy, based on the spore productions, based on the medically important fungi, based on the virulence, the virus affect பண்றதாகட்டும்,
ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுற டைப்ஸாக இருக்கணும், பெசிடியோஸ்போர்ஸா, அதாவது டியூட்ரோமைசிஸ், டியூட்ரோஸ்போர்ஸ், கொனிடியா ஸ்போர்ஸ், இந்த மாதிரி ஸ்போர் ப்ரொடியூசன் ஆகட்டும். மெடிக்கலி இம்பாக்ட் ஃபங்கை, பெசிடியோஸ்போர், டியூட்ரோமைசிஸ், இப்போ அந்த பிரெட் மோல்ட், இதெல்லாம் வச்சு அந்த நம்ம ஃபங்கை நம்ம என்னென்ன வகையில் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் fungi based on the taxonomy, based on the spore, based on the medically important fungi, based on the virulence. We will discuss on the next class. Thank you.